இந்த பஜ்ஜி சொச்சி வடைக்கெல்லாம் நம்ம தமிழ் கலாச்சார சைடிஸு இந்த தேங்காய் சட்னி தேங்காய் துவையல். இது அப்படியே சாப்பிடாம என்ன பண்ண தெரியுமா, அந்த காய் எடுத்துக்கோங்க, பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் ரொம்ப நல்லது. இதை என்ன பண்ணணும் தெரியுமா, மொழியை மட்டும்தான் சீக்கணும், தோலோடு சீக்கக்கூடாது. அந்த மொழியாக இருக்கும் அதை மட்டும் சீச்சிட்டு இப்படி திங்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் பச்சையிலே திங்கலாம். இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் சூப் வச்சு குடிக்கலாமா, அது நம்ம கண்டென்ட் இல்லை, அதை விட்டுருங்க. இப்போ சட்டியில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஒரு பிடி உளுந்தம்பருப்பு போட்டு, உளுந்தம்பருப்பு செவந்ததும் ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு இந்த பீர்க்கங்காவையும் போட்டு லைட்டாக வசக்கணும், ரொம்ப வசக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ திருவண்ண தேங்காவையும் போட்டு வச்சுட்டு இதில் என்ன பண்ணால் கொஞ்சம் உப்பு எல்லோரும் போடணும் தெரியும், உப்பையும் போட்டுவிட்டு ஒரு சின்ன பல்லு பூண்டு கொஞ்சம் புளியும் போட்டுவிட்டு அவ்வளோதான். இதை மிக்சியில் ஸ்கிப் பண்ணி இப்படி அரைச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த உளுந்தம்பருப்போடு இந்த பீர்க்கங்காய் துவையல் சாப்பிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் கடைஞ்சா அப்படி செஞ்சு பாருங்கள்.